ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஓய்வுக்காக குடும்பத்துடன் கொடைக்கானல் செல்லும் முதல்வர் ஸ்டாலின் மதுரை ஏர்போர்ட் வந்தபோது வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்று கேட்ட செய்தியாளர்களுக்கு திமுகவின் வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளது என்பது போல தம்ஸ் அப் காட்டி சென்றார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்களுக்கு பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். கண் துஞ்சாது அயராத தேர்தல் பணியாற்றிய அதிமுக தேஜ கூட்டணியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தரிசனம் செய்தார். அவிநாசி தொகுதியில் 100% வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1,00,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார். தொங்கு சட்டசபை என நான் சொல்லவில்லை, தேர்தலுக்கு பின் அரசியல் சூழல் மாறும் என்று தெரிவித்தேன் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விஜய் பெறும் வாக்கு சதவீதத்தை பொறுத்து அரசியல் சூழல் மாறும் என்றே கூறினேன் என்றார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் வித்தியாசமாக அமைந்துள்ளது என தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்தார். கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க சென்றுள்ள ஸ்டாலின் இனி ஓய்வு எடுக்க வேண்டியதுதான் என்றார். மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷிவ்பூரில் ரோட் ஷோ சென்று ஓட்டு சேகரித்தார். வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள ஸ்ட்ராங் ரூம்களை தொகுதி தேர்தல் அலுவலர்கள் தினமும் 2 முறை சென்று ஆய்வு நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு திரும்பிச் செல்வதற்காக இன்றும் நாளையும் 14,508 சிறப்பு பஸ்கள் இயக்க உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னையில் தபால் வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது. 20,000 தபால் வாக்குகள் பதிவாகவில்லை. 52,000 வாக்குகளுக்கு 32,000 வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது. ராஷ்டிரிய சரண்டர் சங்கம் என RSS அமைப்பை கடுமையாக ராகுல் விமர்சித்துள்ளார். நாக்பூரில் போலி தேசியவாதத்தை பேசும் RSS அமெரிக்கா சென்றால் அடிமைத்தனத்தை காட்டுகிறது என்றார். தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். உங்கள் நேரம் முடிந்துவிட்டது, இது எங்கள் நேரம் என தெலுங்கானாவில் தெலுங்கானா ராஷ்டிரிய சேனா என்ற புதிய கட்சியை தொடங்கிய கவிதா தெரிவித்துள்ளார். என்ன நடந்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், எங்கள் லட்சியங்கள் சிதைவதை அனுமதிக்க மாட்டோம் என்றார். திருச்சி சின்னக்கடை வீதியில் தங்க நகை மதிப்பீட்டாளர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பாலாஜியை 5 பேர் கொண்ட குழு தாக்கி கை கால்களை கட்டி போட்டு 1 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 5 பேரும் அதே மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனக்கு ஆரம்ப கட்ட புரோஸ்டேட் புற்றுநோய் கண்டறியப்பட்டதாகவும் அதற்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காயத்திலிருந்து குணமடைந்து வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் தோனி குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் என பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் கூறியுள்ளார். திருநங்கைகளை மதிக்க வேண்டும், திருநங்கைகளின் பிறப்பில் குறையில்லை, அவர்களை நடத்தும் விதத்தில்தான் குறை உள்ளது என ஐகோர்ட் மதுரை கிளை கண்டித்துள்ளது. புறவாசல் வழியாக எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு திமுக தயாராக உள்ளது. ஓட்டு எண்ணிக்கை தினத்தன்று NDA கூட்டணி முகவர்கள் மிகுந்த கவனத்துடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் என பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். SIR மூலம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருப்பதால் கூடுதல் ஓட்டுப்பதிவு ஆகியிருப்பது போல் தோற்றம் அளிக்கிறது. இது வழக்கமான ஓட்டுப்பதிவுதான் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் வாணியம்பாடியில் தேர்தலின் போது நடந்த மோதல் தொடர்பாக திமுக அதிமுகவைச் சேர்ந்த 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் முடிவடைந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் புறப்பட்டார். சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து தனி விமானம் மூலம் தனது குடும்பத்துடன் மதுரை செல்கிறார். விசிகாவில் சீட்டு மறுக்கப்பட்ட 2 MLAக்களுக்கு கட்சியில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. SS பாலாஜிக்கு மாநில பொருளாளர் பதவியும் ஷானவாசுக்கு மாநில முதன்மை செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. அமைச்சர் கீதா ஜீவன் ஓட்டுக்காக கொடுத்த பணம் தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை பகுதியில் முறையாக பட்டுவாடா செய்யப்படவில்லை. இதனால் அங்கு திமுகவுக்கு குறைவான ஓட்டுகளை கிடைத்ததாகவும் பெரும்பாலான ஓட்டுகள் தாவேகாவுக்கு சென்றுவிட்டதாகவும் அக்கட்சி நிர்வாகி ஆரோக்கியதாஸ் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் உடனான போரில் ரஷ்யாவுக்காக போரிட்ட 10 இந்தியர்கள் இறந்ததாக சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் சிக்கியுள்ள மேலும் 16 பேரில் ஒருவர் கிரிமினல் வழக்கில் சிறையில் உள்ளதாகவும் ஒருவர் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் போரில் இணைந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளது.
இந்திய வானிலை மையத்தின் முதன்மை மொழியாக ஆங்கிலம் இருந்த நிலையில் இப்போது ஹிந்திக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இணையதளம் உள்ளே சென்ற பின் ஆங்கில மொழியில் மாற்றிக்கொள்ளலாம். AI வேலைவாய்ப்பில் 59.5% பெற்று இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது. பெங்களூர் உள்ளிட்ட முதல் தர நகரங்கள் மட்டுமின்றி இரண்டாம் தர நகரங்களிலும் வேலைவாய்ப்பு அதிகம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதாவில் இணைந்த ஆம் ஆத்மி அதிருப்தி MP ராகவ் சத்தாவின் கட்டுப்பாட்டில் 63 MLAக்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் எந்நேரமும் பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு கவிழும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பெங்களூரு CET நுழைவுத் தேர்வின் போது 5 மாணவர்களின் பூணூலை கழற்றச் சொன்ன விவகாரத்தில் 3 பேராசிரியர்கள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோடு அவர்கள் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. இது இந்து விரோத செயல் என பாரதிய ஜனதா சாடிய நிலையில் கர்நாடக அரசு தொடர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. நேர்மையான அரசியலை முன்னிறுத்தி துவங்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி ஊழலின் கூடாரமாக மாறிவிட்டது. ஊழலை ஒழிக்க வந்த கட்சியே இன்று ஊழலில் மூழ்கிவிட்டது என சுவாதி மாலிவால் கூறியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் வரும் 27 மற்றும் 28இல் கிர்கிஸ்தானில் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்க மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிர்கிஸ்தானின் தலைநகர் பிஷ்கெக் செல்கிறார். நமது சுயநலத்திற்காக ஒரு கட்சியை விட்டு வெளியேறி மற்றொரு கட்சியில் சேர்வது சரியல்ல என ஆம் ஆத்மியில் இருந்து விலகிய 7 MPக்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்தது குறித்து சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். டெல்லியில் வரும் 29ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் கூடுகிறது. தமிழகத்திற்கான நீர் பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூர் மாநிலம் உக்ருல் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் 2 குழுக்களுக்கு ஏற்பட்ட வன்முறையில் 3 பேர் பலியாகினர். மேற்கு வங்க தேர்தல் வெற்றிக்கு பிறகு டெல்லியை கைப்பற்றுவேன், அரசியல் கட்சிகளை ஒன்றிணைப்பதன் மூலம் நான் இதை செய்வேன், பாரதிய ஜனதாவால் எங்களை தோற்கடிக்க முடியாது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டத்தில் பொருட்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு தொடர்பாக கொல்கத்தாவில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நாளை ஹால் டிக்கெட் வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் 2 லட்சம் மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் 28 லட்சம் பேர் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி தேர்வு நடைபெறவுள்ளது. கோயில்களில் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது. கடவுளை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை முடிவு செய்வது பக்தரின் உரிமை என சபரிமலை வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டின் 9 நீதிபதிகள் அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 75,064 வாக்குச்சாவடிகள் எதிலும் மறுவாக்குப்பதிவு பரிந்துரைக்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சபரிமலை கோயில் மீது ஹெலிகாப்டர் பறந்த விவகாரத்தில் மோசமான வானிலை காரணமாகவே ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்தது என கடலோர காவல்படை அளித்துள்ள விளக்கம் திருப்திகரமாக இல்லை என கேரள ADGP விசாரணை அறிக்கையில் அதிருப்தி தெரிவித்துள்ளார். என்னை இறுக தழுவி கட்டிப்பிடித்து அன்பு காட்டினார் பிரதமர் என மேற்குவங்கத்தில் ஹூக்ளி நதியில் பிரதமர் மோடிக்கு படகோட்டிய கௌரங்க பிஸ்வாஸ் பெருமிதத்துடன் தெரிவித்தார். காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் கோயிலில் தொடர் விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் நலன் குளத்தில் புனித நீராடி எல்தீபம் ஏற்றி நீண்ட வரிசையில் நின்று சனி பகவானை வழிபட்டனர். அண்ணாமலையார் கோவிலில் சொந்தமாக வீடு கட்ட வேண்டி செங்கற்களை அடுக்கி ஆந்திர மாநில பக்தர்கள் அண்ணாமலையாரை வழிபடுகின்றனர். அனைத்து பக்தர்களும் அதேபோல் செங்கற்களை அடுக்கி வைத்து வழிபட்டதால் கோயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை சிங்கப்புணரி அருகே உள்ள பிரான்மலை குயிலமுத நாயகி அம்மன் திருக்கொடுங்கண்ணுன்றநாதர் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சுவாமிகளுக்கு திருமாங்கல்யம் சூட்டும் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சிறப்பு மலர் அலங்காரத்தில் நாகவெள்ளி வாகனத்தில் வீதி உலா சென்ற முருகப்பெருமானை அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடந்து வரும் கோடை திருநாள் பூச்சாற்று உற்சவத்தில் ஸ்ரீராமநவமி வெளிக்கொடை 5ஆம் நாளான இன்று சேரகுலவல்லி தாயாருடன் நம்பெருமாள் சேர்த்தி சேவை நடைபெற்றது. நடந்து முடிந்த மேற்குவங்க சட்டசபை தேர்தலின் போது தேர்தல் நடத்திய விதிகளை மீறியதாக 5 வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சிக்காக நடப்பட்ட பூச்செடிகள் தற்போது மலர்ந்துள்ளன. பல வண்ண மலர்களை டூரிஸ்டுகள் கண்டு பரவசமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு முதல்வர் ஸ்டாலின் பயணம் சென்றுள்ளதால் அப்பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து கலெக்டர் சரவணன் உத்தரவிட்டுள்ளார். வரத்து குறைவால் கோயம்பேட்டில் காய்கறி விலை அதிகரித்துள்ளது. இனி வரும் நாட்களில் மேலும் காய்கறிகள் விலை உயரும் என கூறப்படுகிறது. மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வுக்காக வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது.
வினாடிக்கு 500 கன அடி வீதம் திறக்கப்பட்ட நீர் தற்போது 300 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிக அளவில் பெண்கள் ஓட்டளித்துள்ளனர். 16 தொகுதிகளில் சராசரியாக 83.68% வாக்கு பதிவாகியுள்ளது. வாணியம்பாடி அருகே 17 வயது சிறுமி ஓட்டி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. பைக்கில் சென்ற தந்தை மற்றும் அவரது 14 வயது மகள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் தனது கண்முன்னே பெற்ற மகளை தந்தை பறிகொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகில் ரேபிஸ் நோயால் ஆண்டுக்கு 56,000 பேர் இறந்துள்ளனர். தமிழகத்தில் ஆண்டுக்கு 22 முதல் 35 பேர் வரை இறக்கின்றனர். இந்தியா முழுவதும் நாய்க்கடியால் ஆண்டுக்கு 5.25 லட்சம் பேர் பாதிக்கப்படுகின்றனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆலங்குளத்தில் கள் இறக்கியதாக விவசாயி மணிகண்டன் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி ஐகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை தென்காசி போலீசார் அது பற்றி விசாரிக்கக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருவள்ளூர் அடுத்த பூண்டி ஜெயராம் தெருவைச் சேர்ந்த ஆகாஷின் மனைவி வெயில் காரணமாக ஏசி போட சொல்லியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் சரியாக வேலை செய்யவில்லை. அடையாள அட்டை வழங்காமல் தவேகாவினரை உள்ளே அனுமதிக்காமல் மாவட்ட நிர்வாகம் வஞ்சித்து வருவதாக வாக்கு எண்ணும் மையத்தை முற்றுகையிட்டு தவேகாவினர் போராட்டம் நடத்தினர். கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் தமிழர்களின் வீரத்தையும் அறிவையும் எதிர்கால தலைமுறையினர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் நெல்லை பாளையங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர். ஜனநாயகன் படத்தை மீண்டும் பார்த்த தணிக்கை குழு தங்களது முடிவை திங்கட்கிழமை தெரிவிப்பதாக தயாரிப்பு நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முழு படமும் ஆன்லைனில் கசிந்த நிலையிலும் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் செய்வதில் சிக்கல் தொடர்கிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி 7 மாவட்டங்களிலும் மே 1ஆம் தேதி 8 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் உணவு வகைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தேனி கம்பம் அருகே காட்டுப்பள்ளிவாசல் சாலையில் அமைந்துள்ள தனியார் பட்டாசு தொழிற்சாலையின் மூலப்பொருட்கள் அறையில் இன்று திடீரென ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உடல் சிதறி பலியானார்கள். கம்பம் வடக்கு போலீசார் விசாரிக்கின்றனர். நீதிமன்றங்களுக்கு அழைத்துச் செல்லும் குற்றவாளிகள் வாகனங்களில் போலீசாருடன் வீண் தகராறில் ஈடுபடுவதை தவிர்க்க சென்னையில் சிறை கைதிகளை அழைத்துச் செல்லும் 50க்கும் மேற்பட்ட காவல் வாகனங்களில் நவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வரும் 1ஆம் தேதி நடைபெறும் நிலையில் விழாவிற்கான பணிகள் மும்முரமாக நடக்கிறது. பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அம்மாவட்ட கலெக்டர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். கோவை கல்லார் பகுதியில் சாலையோரத்தில் நின்றிருந்த பாகுபலி காட்டு யானை மீது ஒரு சிலர் அத்துமீறி பட்டாசு வீசியதில் யானை அலறி ஓடியது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் பட்டாசுகள் வீசியவர் மீது வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெயில் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் காலை 11 மணி முதல் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்தை சீரமைக்கவும் விபத்துகளை குறைக்கவும் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன வழிகாட்டி பலகைகள் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இந்திய ரயில்வேயில் மொத்தமுள்ள 14,80,455 பணியாளர்களில் 29,608 பணியாளர்களை குறைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி தெற்கு ரயில்வேயில் மட்டும் 1,906 பணியிடங்கள் குறைக்கப்பட உள்ளன. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 1,13,600க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் ரூபாய் 14,200 உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் 270க்கு விற்பனையாகிறது. தமிழகம் முழுவதும் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த பணியில் 176 இடங்களில் கணக்கெடுப்பு நடக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெறுவதால் கோவை ஜிடி நாயுடு உயர்மட்ட மேம்பாலத்தில் இன்றும் நாளையும் இரவு 10 மணி முதல் காலை 8 மணி வரை போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர வாய்ப்புள்ளது. அதிக வெப்பம், ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ள இவிஎம் இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை சரிபார்க்கும் கருவிகள் அனைத்தும்
காப்பறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் கமிஷனர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின் வாரியத்தை மத்திய அரசு எச்சரித்துள்ளது. வாக்குப்பதிவின் போது பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்து அவதூறாக பேசியதாக போடி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது கீழ் வீரபாண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் காதல் விவகாரத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பள்ளிக்கு சென்ற ஆசிரியர் காவியாவை அஜித்குமார் என்ற இளைஞர் நடுரோட்டில் கொலை செய்தார். சமீபத்தில் அவர் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் தன் உறவினர்களுடன் சேர்ந்து காவியாவின் தந்தை அஜித்தை கொலை செய்தார். சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரும் போலீசாரிடம் சரணடைந்தனர். ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை முடக்கும் நோக்கில் சீனாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையமான ஹெங்லி மற்றும் 40 கப்பல் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இதற்கு சீன அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் தொடங்கி 2 மாதங்களுக்கு பிறகு ஈரான் தனது டெஹ்ரான் சர்வதேச ஏர்போர்ட்டிலிருந்து வணிக விமான சேவையை தொடங்கியுள்ளது. ராஷ்டிரிய சரண்டர் சங்கம் என RSS அமைப்பை கடுமையாக ராகுல் விமர்சித்துள்ளார். நாக்பூரில் போலி தேசியவாதத்தை பேசும் RSS அமெரிக்கா சென்றால் அடிமைத்தனத்தை காட்டுகிறது என்றார். அமெரிக்கா அனுமதிக்காக காத்திருக்கிறோம். மின் நிலையங்களை தாக்கி ஈரானை மீண்டும் கற்காலத்துக்கு அனுப்புவோம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஊதிய உயர்வு கோரி சுமார் 40,000 சாம்சங் ஊழியர்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களின் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் 18 நாட்கள் தொடர் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக எச்சரித்துள்ளனர். IPL தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் குவித்தது. ராகுல் 151 ரன்களும் நிதிஷ் ராணா 91 ரன்களும் குவித்தனர். IPL வரலாற்றில் 800 பவுண்டரிகளை விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை RCB வீரர் விராட் கோலி படைத்துள்ளார். நடிகை சம்யுக்தா மேனன் தமிழ், தெலுங்கு, மலையாள படங்களில் நடிக்கிறார். இவர் தான் காதலிக்கும் நபரை ரகசிய திருமணம் செய்யப்போவதாக செய்தி பரவியது. இதை மறுத்துள்ள சம்யுக்தா, நடிகைகள் பற்றி அவதூறு பரப்புவதை சிலர் வேலையாக வைத்துள்ளனர். நான் யாரையும் காதலிக்கவில்லை, ரகசிய திருமணம் செய்யும் எண்ணமும் இல்லை. அவதூறு பரப்புவதை நிறுத்துங்கள். என் கவனம் சினிமாவில் மட்டுமே உள்ளது என்றார். விஜயின் ஜனநாயகன் படத்தை தயாரித்துள்ள KVN நிறுவனம் கன்னடத்தில் தயாரித்துள்ள படம் கேடி த டெவில். பிரேம் இயக்க துரு, ஷார்ஜா, சஞ்சய் தத் நடித்துள்ளனர். இதன் ட்ரெய்லர் 2 தினங்களுக்கு முன்பு வெளியானது. இந்த ட்ரெய்லரை திரும்ப பெற்றுள்ளனர். இதுபற்றி பட நிறுவனம் வெளியிட்ட பதிவில், இந்த பட ட்ரெய்லரில் சான்றளிக்கப்படாத சில காட்சிகள் சேர்க்கப்பட்டிருந்தன, அதனால் நீக்கிவிட்டோம். திருத்தப்பட்ட ட்ரெய்லர் விரைவில் வெளியாகும் என தெரிவித்துள்ளனர். நடிகர் விக்ரமின் மகன் துரு பைசன் படத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்தார். இதில் நாயகியாக நடித்தவர் அனுபமா பரமேஸ்வரன். இருவரின் முத்த போட்டோ வைரலானது. காதலிப்பதாக கிசுகிசுக்கள் வந்தன. இந்நிலையில் ஆணழகன் போட்டியில் பங்கேற்பவர்கள் போன்று பாடி பில்டிங் வீடியோவை துரு வெளியிட்டார். அதற்கு முதல் ஆளாக அனுபமா ஃபயர் எமோஜியை பதிவிட்டார். இதற்கு ஆயிரக்கணக்கான லைக்குகள் குவிந்தன. மதிமாறன் புகழேந்தி இயக்க சூரி நாயகனாக நடிக்கும் படம் மண்டாடி. மீனவர் சமூகத்தின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கட்டுமர படகு போட்டி பின்னணியில் ஒரு வலுவான கதை சொல்லுடன் இந்த படம் உருவாகி வந்தது. பல மாதங்கள் கடலோர பகுதிகளில் கடினமான சூழலில் படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் தற்போது நிறைவடைந்துள்ளது. சூரி இதுவரை நடித்த படங்களை விட இது அதிக பட்ஜெட்டில் தயாராகிறது. அஜித், ஷாலினி நடித்த அமர்க்களம் படம் ரீ-ரிலீஸ் ஆகியுள்ளது. படம் பார்த்துவிட்டு இதன் இயக்குனர் சரண் அளித்த பேட்டி. இந்த படம் பல நினைவுகளை கொண்டு வருகிறது. படத்தில் அஜித், ஷாலினி நிஜ காதலர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களின் திருமண நாளில் படம் ரீ-ரிலீஸ் ஆனது மகிழ்ச்சி. அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துகள். படத்தின் தீம் மியூசிக் இன்றும் பாராட்டப்படுகிறது. அதற்கு ஐடியா தந்தவர் அஜித். மேகங்கள் என்னை தொட்டு பாடலுக்கு சில மாற்றங்கள் சொன்னார். படத்துக்கு உயிர் தந்த இசையமைப்பாளர் பரத்வாஜிற்கு நன்றி. டிஜிட்டலில் படம் நன்றாக வந்துள்ளது என்றார். பரதேசி, கபாலி உள்ளிட்ட படங்களில் நடித்த ரித்விகாவிற்கு கடந்த ஆண்டு வினோத் லட்சுமணன் என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் திருமணம் நின்றுவிட்டது. இதுபற்றி ரித்விகா கூறுகையில், திட்டமிட்டபடி திருமணம் நடக்கவில்லை என்றார். இப்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு இல்லை, ஆனால் விரைவில் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நம்புகிறேன் என பதிலளித்தார். கோவையில் நடக்கும் கரப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக நடிகர் தனுஷ் கோவைக்கு வந்தார். ஏர்போர்ட்டில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த ரசிகர்கள் வேல் பரிசாக வழங்கினர். RJ பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு படத்தின் இசை வெளியீட்டு விழா மதுரையில் நாளை நடைபெறும் என புதிய போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது.